Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. ஆமாம், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பட்டர் மார்பிள் கேக் வீட்டிலே எப்படி சூப்பராக செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான பட்டர் மார்பிள் கேக் பேக்கரி ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்லேயே ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த கேக் செய்யறதுக்காக முதல்ல நாம் 1/2 கப் பட்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா இது பட்டர் கேக், அதனால தான் நம்ம 1/2 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறோம். எப்போவுமே பட்டர் ஆட் பண்ணாலுமே ஒரு தனி டேஸ்ட் தான் இருக்கும், அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் வந்து நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு விஸ்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு விஸ்க் பண்ணும்போது நல்லா கரைஞ்சிரும். சுகரோட அளவு உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1/3 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்ட் விஸ்கிலே நீங்கள் பீட் பண்ணால் நல்லா நமக்கு கரைஞ்சிரும். ஏன்னா சுகரும் நம்ம பவுடராக தான் ஆட் பண்ணியிருக்கோம், பட்டரும் ரூம் டெம்பரேச்சர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே இது கரைஞ்சி வந்துடும். அடுத்து இதுக்கு தேவையான 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் கோதுமை மார்பிள் கேக் போட்டிருக்கோம், அதையும் எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நாம் மைதாவோ கோதுமை எது ஆட் பண்ணாலும் நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சின்ன சின்ன கட்டிகள் கேக்கில் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ நல்லா ஜலிச்சு இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓவராக மிக்ஸ் பண்ணாமல் ஃபோல்ட் அண்ட் கட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் நமக்கு பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ நம்ம மில்க் ஆட் பண்ணுறது கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாவை பொறுத்து பாலோட அளவும் வேரி ஆகும். இப்போ நமக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை நான் 2 பாகமாக பிரிச்சுக்கிறேன். அதாவது இருக்கிற பேட்டரில் பாதிக்கு கொஞ்சம் குறைவாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ஒயிட் தான் 1 ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக தேவைப்படும், அதனால தான் பாதி அளவுக்கு கொஞ்சம் குறைவாக நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டர் கொஞ்சம் திக்காகும். அப்படி ஆகுச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட 2 கலர் பேட்டரும் ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் பேக்கிங் ஷீட் போட்டு அது மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நாம் ஆல்டர்னேட்டிவாக 2 கலர் பேட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் இந்த ஒயிட் கலர் பேட்டரை ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது மேலேயே நம்ம ப்ரௌன் கலர் பேட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் 2 பேட்டரும் மாற்றி மாற்றி நம்ம ஆட் பண்ணி கேக்கை கம்ப்ளீட் பண்ணோம். இல்லை ப்ரௌன் கலர் தான் நீங்கள் ஆட் பண்ண அவசியம் இல்லை, ஃபுட் கலர் ஆட் பண்ணி க்ரீனோ பிங்கோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இது மார்பிள் கேக் தான், கலர் வந்து உங்கள் விருப்பம் தான். இது போல் நம்ம மாற்றி மாற்றி ஆட் பண்ணி கடைசியில் நம்ம டார்க் கலர் ஃபினிஷ் பண்ணோம்னா அழகாக இருக்கும் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் கலர் முடிஞ்சிச்சு. இப்போ கடைசியாக நான் ப்ரௌன் கலர் ஆட் பண்ணி ஒரு டூத் பிக் வச்சு நம்ம விருப்பப்பட்ட டிசைனில் இது போல் டிசைன் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற டிசைன் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து லைன்ஸ் மட்டும் தான் போடுறேன். நம்ம போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளார ஸ்டிக்கை விட்டு டிசைன் போடணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயே நமக்கு அந்த டிசைன் வரும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி குக்கர் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கேக் பேட்டரை வச்சுக்கலாம். வச்சு குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை கேஸ்கெட் போடக்கூடாது, வெயிட் போடக்கூடாது. அப்படியே ஜஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 35 to 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 35 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்மளோட கேக் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது. இது போல் செக் பண்ணும்போது கேக் ஒட்டாமல் வரணும். அப்போ நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். கேக் நல்லா ஆற வச்ச பிறகு நைஃப் எடுத்து சைடில் அப்படி எடுத்து விட்டோம்னா அது ஈஸியாக நமக்கு கேக் அப்படியே வெளியே வந்துடும். பாருங்கள், ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும், நம்ம கேக் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த ஷீட் எடுத்து கேக்கை டர்ன் பண்ணிக்கலாம்.
சூப்பரான பட்டர் மார்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் உள்ள டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே போல் கேக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்து டேஸ்டியாக இருந்தது. ஸோ இது போல் பிள்ளைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணாமல் டிசைன்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக பிள்ளைங்க வெளியில் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.